Hello everyone, welcome back to Stars Classroom. In the video, B.Ed first year, second semester subject on Child Rights and Protection Unit 3 உள்ள National and State Policies for Child Rights என்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல என்னென்ன பாலிசிஸ் சைல்ட் ரைட்ஸுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் த நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2013 இதை பற்றி பார்க்கலாம். த நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் இதை 2013 தான் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட் சிஆர்சி யுனைடெட் நேஷனோட இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இதில் உள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாமே இருக்கு. இதோட மெயின் எய்ம் என்னன்னா குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அவங்களோட சர்வைவல்க்கு டெவலப்மெண்ட் அண்ட் இந்த சொசைட்டியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்களோட பார்ட்டிசிபேட் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது அண்ட் குழந்தைங்களுக்கு தேவையான ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது தான் இந்த லாவோட மெயின் எய்மா இருக்கு. பாலிசியில் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் சைல்டு கொடுத்துருக்காங்க. சைல்டுனா நம்மளுக்கு தெரியும் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லாருமே சில்ட்ரன் அப்படின்ற இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. நெக்ஸ்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு தான். கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சில்ட்ரன்ஸை நீங்க கைட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ரையாரிட்டிஸ். எதுக்கெல்லாம் இதுல ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைங்களோட சர்வைவல், ஹெல்த், நியூட்ரிஷன், அவங்களோட டெவலப்மெண்ட், எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன், இதுக்கெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைல்ட் சென்டர்ட் அப்ரோச். இதுல குழந்தைங்களையும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனி மனிதனா கன்சிடர் பண்ணி அவங்க கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரிசோர்ஸ் அலோகேஷன். பாலிசி சில்ட்ரன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்றதுக்கு சம் ரிசோர்ஸஸ் அலோவ் பண்ணிருக்காங்க. தென் சைல்ட் பட்ஜெட்டிங். இந்த பாலிசியில் குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் பட்ஜெட் அலாட் பண்ணி அந்த ஃபண்டை வச்சு ஏதாச்சும் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கோ அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். குழந்தைங்கள அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் சச்சஸ் அப்யூஸ், நெக்லெக்ட், வயலன்ஸ், மால் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. தென் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். இதுல 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ், ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தா அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது. ஃபைனலா ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ். இது மூலியமா குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து குழந்தைங்களை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸுமே இருக்கு. இந்த நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2013 குழந்தைங்களுக்கு அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலில் சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 1974, தென் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986, தென் நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் 1987, நெக்ஸ்ட் நேஷனல் நியூட்ரிஷன் பாலிசி 1993, தென் ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் ப்ராஸ்டிடியூஷன், தென் நெக்ஸ்ட் சைல்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் டு கம்பேட் டிராஃபிக்கிங் அண்ட் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் 1998. பாலிசி நேஷனல் ஹெல்த் பாலிசி 2002, நெக்ஸ்ட் நேஷனல் சார்ட்டர் ஃபார் சில்ட்ரன் 2000, நெக்ஸ்ட் நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சில்ட்ரன் 2005, அகைன் நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2030, ஃபைனலா நேஷனல் யூத் பாலிசி 2014. இந்த மாதிரி நேஷனல் லெவலில் நிறைய பாலிசிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாலிசி தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021. கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எவ்வளவோ நிறைய டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி சில்ட்ரன் டெவலப்மெண்ட்ல ரொம்பவே பெட்டரா தான் இருக்கு. பட் ஸ்டில் இங்கேயுமே சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் அனீமியா, இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட், அதாவது குழந்தைங்களோட இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி 5 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைங்களோட இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகமா இருக்கு. தென் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, அதாவது கேர்ள்ஸ் அதிகமா பிறக்கிறது இல்ல பாய்ஸ் அதிகமா பிறக்கிறது, இந்த மாதிரி செக்ஸ் ரேஷியோல டிஃபரன்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிஎம்ஐ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அட் ஹையர் செகண்டரி லெவல், அதாவது பிரைமரி எஜுகேஷன்ல அதிகமா படிக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் போக போக அந்த படிக்கிற குழந்தைங்களோட ரேஷியோ கம்மியாயிட்டே வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் டிஃபெகேஷன், அதாவது வெளி இடத்துல பொது இடத்துல டாய்லெட் போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாடுல இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளம்ல எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021 லான்ச் பண்றாங்க.
இந்த பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். யாருக்குனாவே வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்கு நெறைய சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், யாருக்குனாவே இருக்கிற ப்ரோகிராம், அப்புறம் இப்ப ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ரோகிராம் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகுதா? இந்த பாலிசிஸ்லாம் வந்து ஒழுங்கா எல்லா சில்ட்ரன் கிட்ட போய் ரீச் ஆகுதா? அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்கும், வந்து சைல்ட் டெவலப்மென்ட்க்குன்னு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒன்றிணைந்து ஒழுங்கா செயல்படுறாங்களா? அப்படின்றத பார்க்கறதுக்காகவும், அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ்லாம் குழந்தைங்களுக்காண்டி இருக்கு அப்படின்றத பத்தி சில்ட்ரன்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட் கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்குமே வந்து இந்த லா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த குழந்தைங்களுக்குன்னு தனியா பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒதுக்கி அந்த குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவுமே இந்த பாலிசி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இது வந்து 1992ல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர். இதுல வந்து 2 ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்கீம் 1 படி வந்து 1/8/2011 அதுக்கப்புறம் பிறக்கிற ஒரு பெண் குழந்தை அண்ட் வந்து அந்த குழந்தை அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரே ஒரு கேர்ள் சைல்டா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தையோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 50,000 வந்து டெபாசிட் பண்றாங்க. அண்ட் வந்து இதை யார் பண்றாங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பண்றாங்க. அண்ட் பண்ணிட்டு அந்த காப்பியை வந்து அந்த குழந்தையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் 2 படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 1/8/2011 அப்புறம் அந்த குழந்தை பிறந்திருக்கணும். அண்ட் வந்து ஃபேமிலிக்கு வந்து 2 கேர்ள் சில்ட்ரன் வந்து இருக்கணும் அந்த ஒரு ஃபேமிலியில். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த குழந்தைங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 25,000 அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டெபாசிட் காப்பியும் வந்து கையில் கொடுத்துட்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில். அதுக்கு பிறகு வந்து எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதை வந்து ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 18 இயர்ஸ் ஆகுறப்ப வந்து அந்த 25,000 ருபீஸ் அமௌண்ட் வந்து அதோட இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து வந்து அந்த கேர்ள்ஸ் சைல்டோட கையில வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்கீம்ல உள்ள அமௌண்ட்டை வந்து வாங்குறதுக்கு அந்த குழந்தை அந்த பர்டிகுலர் சைல்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து அப்பியர் ஆயிருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்டோட கிடைக்கிற அந்த அமௌண்ட் வச்சு அதுக்கு பிறகு அந்த குழந்தைங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அந்த காசை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீமோட எய்ம் என்னன்னா வந்து பெண் குழந்தைகள் அதிக அளவில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த குழந்தையுமே மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் சைல்டோட தான் எங்களோட ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டியும் அண்ட் வந்து அந்த கேர்ள் சைல்டு வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபினான்சியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். இதை வந்து புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்கீமோட மெயின் எய்ம் என்னன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் வந்து அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஸ்கீம் படி வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது எவ்ரி மந்த் 1000 ருபீஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு விடுறாங்க. அது வந்து எது வரைக்கும்னா அவங்க படிக்கிற அந்த யூஜி டிகிரியோ இல்லை டிப்ளமோ இல்லை ஐடிஐயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கிறது வரைக்கும் வந்து எவ்ரி மந்த் 1000 ருபீஸ் வந்து அந்த பெண் குழந்தையோட அக்கௌண்ட்ல வந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமோட மெயினான எய்ம் என்னன்னா எக்கனாமிக்கலி ரொம்ப வந்து புவரா இருக்கிற ஃபேமிலியில் உள்ள அந்த பெண் குழந்தைகளும் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் எய்மா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து எவ்ரி மந்த் இந்த 1000 ருபீஸ் கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தைங்க அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி வந்து COVID-19 வந்து லாக்டவுன் டைமில் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் படிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேசிக்கான ரீடிங் ஸ்கில் அதுக்கப்புறம் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து அகாடமிக் இயர் 2022 to 2023 உள்ள அந்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் லைக் ரீட் பண்ணுறது பேசிக் மேக்ஸ் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அண்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் SCERT இவங்க தான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து நான் முதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க படிக்கிற அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக நிறைய ட்ரெயினர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் போயிட்டு நிறைய கெரியர் கவுன்சிலிங் அதுக்கு பிறகு வந்து இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடத்திட்டு வர்றாங்க.
நம்ம பார்க்க போற ஸ்கீம் வந்து இல்லம் தேடி கல்வி ஸ்கீம். இந்த ஸ்கீம வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2021ல. இந்த ஸ்கீம் படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க ஈவினிங்கும் வந்து அவங்க வந்து அந்த எஜுகேஷன் கத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு 5:00 to 7:00 வரைக்கும் வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு டியூஷன்ஸ் மாதிரி வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு டீச்சர் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஓவர் 1 lakhக்கு மேல வாலண்டியர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்ல போயிட்டு டீச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுல வந்து நேஷனல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.